அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் ஒரே வீட்டு மருமகள்கள். அவங்களுக்கு வீட்ல சும்மா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பழைய துணிகளை எல்லாம் கிழிச்சல் இருந்ததுன்னா அதை தைச்சு புதுசு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அனாமிகா மத்த மருமகள்கள் கிட்ட போய் இப்படி சொன்னா, இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? கிழிஞ்சு போன புடவை இருந்ததுல அதுல கர்டன்ஸ் தைச்சேன். நான் கூட திரிஞ்சு போன பாலை வச்சு பால்கோவா பண்ணிருக்கேன். இன்னைக்கு செய்யறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல, அதனால வீட்டு வேலையெல்லாம் செஞ்சேன். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வாசல்ல பெருசா சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது என்னன்னு சொல்லி வந்து பார்த்தாங்க. பார்த்தா தன்னோட மாமியார் காய்கறி விக்கிற பொம்பளை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா பேசுறீங்க நீங்க? உள்ள இருக்கிற பூச்சி எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நானா அந்த காயை உங்ககிட்ட எடுத்து கொடுத்தேன்? நீங்க தானே போட்டி போட்டுக்கிட்டு பொறுக்கி எடுத்தீங்க. அப்புறம் இப்ப என்ன பழி சொல்றீங்க? சரிதான், நான் தான் எடுத்துட்டு போனேன். ஆனா இருக்கிற எல்லாம் பூச்சா இருந்தா? ஐயோ அம்மா, உங்க தெருவுக்கு வரவே பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன போர் நடக்க போகுதோன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். நடந்துருச்சு காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. காய்கறிய ஒரு பக்கம் வித்துக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள சாரதாவை திட்டிட்டு போனாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த மருமகள்கள் எதுவுமே பேசாம நின்னாங்க. அப்போ சாரதா, வீட்ல 3 மருமகள்ங்க இருக்கீங்க. உபயோககரமா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்றது மட்டும் இல்ல. இதோ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சாதான் நல்லது அப்படின்னு அவங்க மேல கோபமா கத்திட்டு உள்ள போயிட்டாங்க. ஊர் மேல இருக்க கோவத்தை நம்ம மேல காட்டிட்டு போறாங்க. அவங்களோட கோவம் அந்த காய்கறி அம்மா மேல நம்ம மேல காட்டுறாங்க. எனக்கு என்னவோ அத்தையோட கோபத்துல கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு புரியுதுக்கா. உண்மைதான். இப்படி போற வரவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறத விட நம்ம கிட்டயே இடம் இருந்ததுன்னா அதுலயே காய்கறிய போடலாம்ல. நம்ம கிட்ட அதுக்கு தேவையான இடமும் இருக்குது இல்லையா? அதை இதுவரைக்கும் நம்ம யோசிக்கவே இல்ல பாரு. அத கேட்டதும் மத்த 2 பேரும் கூட ஆச்சரியமா, ஆமால, இத நம்ம யோசிக்கவே இல்லையேன்னு சொன்னாங்க. சரி, இனிமே என்ன பண்றதுன்னு யோசிப்போம் அப்படின்னு 3 பேரும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு மறுநாள்ல இருந்து அவங்களோட இடம் எங்கெங்க இருக்கோ அங்க போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணாங்க. அத பார்த்து சாரதா, இவளுங்க இப்படி பண்ணா ஏதோ நல்ல வேலைதான் பார்க்க போறாளுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட 3 மகன்களும் வந்தாங்க. என்னம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு 3 மருமகள்களும் வேலை செய்யறாங்க. ஏதோ பெரிய வேலை பாக்குறாங்க போலயே. நம்மளை விட பெரிய வேலை தான் அவங்க செய்யறது. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அதான் நெசம். உங்க எல்லாரையும் விட அவளுங்க தான் நல்ல வேலை பாக்குறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க சாரதா. 3 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச பண்டங்களை போட ஆரம்பிச்சாங்க. அனாமிகா குக்கும்பர், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டா. அவனி பாவக்காய், எலுமிச்சை பழம் போட்டா. அஞ்சலி முள்ளங்கி, கத்திரிக்காய் போட்டா. தினந்தோறும் 3 பேரும் அந்த இடத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே 2 மாதங்கள் போச்சு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நிறைய காய்கறிகள் வந்தது. அத பார்த்து 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு மாசம் போனதுக்கு அப்புறமா 3 பேரும் அவங்களோட பண்டங்களை அறுவடை பண்ண நினைச்சாங்க. அனாமிகா அவளோட புருஷன் கிட்ட போனா, என்னங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடி நாங்க போட்ட செடியெல்லாம் நிறைய காய் கொடுத்திருக்குங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை பறிப்போம் வாங்க. அதுக்கு ரமேஷ் சரின்னு சொன்னான். 2 பேரும் சேர்ந்து காய்கறிகளை பறிச்சாங்க. அத பார்த்த அஞ்சலி தன்னோட மனசுல, அக்கா மாமா 2 பேரும் சேர்ந்து காய்கறிய பறிக்கிறாங்க, நானும் அவரோட சேர்ந்து இதையே பண்றோம் அப்படின்னு நினைச்சு தன்னோட கணவனை கூப்பிட்டுக்கிட்டு அவளோட தோட்டத்துக்கு போனா. அவங்க 2 பேரும் கூட காய்கறிகளை அறுவடை பண்ணாங்க. அத பார்த்த அவனி கூட தன்னோட கணவன் சுரேஷ் கிட்ட போனா. காய்கறிகளை பறிக்க வாங்கன்னு கூப்பிட்டா. சுரேஷ் சரின்னு சொன்னதுனால அவங்க 2 பேரும் கூட காய்கறிகளை அறுவடை பண்ணாங்க. இப்படி அவங்க எல்லாரும் அறுவடை பண்ணதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 மூட்டை வந்தது. அத பார்த்து அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க புருஷங்களே அத வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்த மாமியார், என்னது இதையெல்லாம் நீங்க வளர்த்த காய்கறியா? ஆச்சரியமா இருக்குதுடிமா, நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்ளோ காய்கறிகளை வளர்த்து எடுப்பீங்கன்னு. ஆமா, இவ்ளோ தரத்தை வச்சுட்டு என்ன பண்றது? அக்கம் பக்கத்துல வித்துரலாம் அத்த. ஒரு வாரத்துக்கு நமக்கு தேவையானதை நம்ம வச்சுக்கலாம், மிச்சத்தை வித்துரலாம் அத்த. சரி சரி, அப்ப அவங்க பொருளை வித்து பணத்தை எடுத்துட்டு வாங்க, நமக்கு தேவையானதை வச்சுட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதால அவங்களும் சரின்னு சொல்லி வீட்டு வாசல்லையே காய்கறி வியாபாரத்தை செஞ்சாங்க. அப்போ இருக்கிற ரேட்டை விட அதை விட கொஞ்சம் குறைவான ரேட்டுக்கு காய்கறிய வித்தாங்க. வாங்கம்மா வாங்க, எந்தவித செயற்கை எருவும் இல்லாத
இயற்கையா விளைவித்த காய்கறிகள், வந்து வாங்கிக்கிட்டு போங்க. ஒரு தடவை எங்களோட காய்கறிய வாங்கிட்டு போய் ஒரே ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, எங்க தோட்டத்துல விளைவிச்ச இயற்கையான ஆர்கானிக் காய்கறிகள் அப்படின்னு சத்தம் போட்டு எல்லா காய்கறிகளையும் விற்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் வித்து பணத்தையும் சம்பாரிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த பணத்தை கொண்டு போய் மாமியார் கையில கொடுத்தாங்க. சாரதா அந்த பணத்தை எண்ணி பார்த்தாங்க. அனாமிகா, நீ 200 ரூபாய் சம்பாரிச்சிருக்க. அஞ்சலி, நீ 250 ரூபாய் சம்பாரிச்சிருக்க. ஏமா அவனி, நீ 500 ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறம்மா. எல்லார விட புத்திசாலித்தனமா வித்திருக்க போல இருக்கே அப்படின்னு அவனிய அத்தை புகழ்ந்தாங்க. அத பார்த்த அனாமிகாவும் அஞ்சலியும் மூஞ்ச சிடுசிடுன்னு வச்சுக்கிட்டாங்க. அங்கிருந்து பக்கத்துல போய் பேசிக்கிட்டாங்க. பாத்தியா அஞ்சலி, நம்மளும் தானே கஷ்டப்பட்டோம், நம்மள அந்த அத்தை புகழவே இல்ல. கொஞ்சம் அதிக பணம் சம்பாரிச்சான்ட்டு அவளை மட்டும் தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஆமாக்கா, அத்தை இன்னைக்கு பேசின விதம் எனக்கு கூட சுத்தமா பிடிக்கல. இந்த தடவை நம்ம 2 பேரும் மட்டும் பண்டத்தை போடலாக்கா, அதிகமான அளவுல போடலாம். நம்ம அப்ப நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். அத்தை கிட்ட குடுப்போம். சரி போலாம் வா அப்படின்னு சொன்னா அனாமிகா. 2 மாசம் போனதுக்கு அப்புறம் அவங்க ஏற்கனவே போட்ட செடி எல்லாம் கருகி போனதுக்கு அப்புறம் புதுசா போடணும்னு நினைச்சாங்க. அஞ்சலி, மார்க்கெட்ல தக்காளி விலை அதிகமா இருக்கு. இப்ப நம்ம இத விளைவிச்சோம்னா 2 மாசத்துல நம்ம கைக்கு வரும். அப்போ மார்க்கெட்ல அதிகமா வித்தோம்னா அதிகமான பணமும் கிடைக்கும். ஆமாங்கா, இந்த தடவை மட்டும் நம்ம அத்தை கையில நல்ல பேரை வாங்கிரணும். அப்படி இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தத அவனே கேட்டுட்டா. 2 மாசம் கழிச்சு அதே விலையா இருக்கும். என்ன அறிவோ இவங்களுக்கு. இப்ப இருக்கிற விலை 2 மாசம் கழிச்சு இருக்காது. நான் இந்த தடவை புதினா போட போறேன்ப்பா, பிரியாணி இருக்கிற வரைக்கும் லாபம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பண்டத்தை போட்டா. அவங்க 2 பேரும் தக்காளி பண்டத்தை போட்டாங்க. ஆனா அவனி புதினா கொத்தமல்லிய போட்டுட்டு இருந்தா. ஒரே மாசத்துல அத அறுவடை பண்ணி விற்கவும் ஆரம்பிச்சுட்டா. ஒரே மாசத்துல இருந்து விற்க ஆரம்பிச்சதுனால அவளுக்கு சீக்கிரமாவே பணம் அதிகமா கிடைச்சது. நீ உண்மையிலேயே அவங்கள விட புத்திசாலின்னு நிரூபிச்சிட்டம்மா. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வித்து பணத்தை ஆக்குறத விட நீ மாசம் மாசம் வித்து பணமாக்குறிய, உன் அறிவு இங்க யாருக்கு வரும்? இவளுங்க தக்காளி பழுக்க காத்திருக்காளுக அப்படின்னு அவங்கள திட்டிட்டு அவனைய புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி செஞ்சதால அஞ்சலி அனாமிகாக்கு கோவம் வந்தது. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. எதிர்பாராத விதமா தக்காளிக்கு விலை இன்னும் அதிகமானதுனால அஞ்சலியும் அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நினைச்சதை விட நமக்கு அதிகமான பணம் கிடைக்க போகுதுடி. இன்னும் 4 நாள்ல நம்ம பழங்களை எல்லாம் பறிச்சிடலாம். அட ஆமாக்கா, அவளை விட நம்ம அதிகமான லாபம் பார்க்க போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனி தன்னோட மனசுல, அத நான் நடக்கவே விட மாட்டேன், அத்தை உங்களை புகழவே விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சான். எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல அவனி மட்டும் செடிகளுக்கு கலப்படம் கலந்த மருந்து அடிச்சான். 2 நாள்ல எல்லா பண்டமும் அழுகிருச்சு. அத பார்த்த அனாமிகாவும் அஞ்சலியும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, ஒன்னும் புரியல. ஆமா சரி, இருக்கிறதையாவது பறிப்போம் வா, இது எல்லாத்தையும் குப்பையில தான் போடணும் அப்படின்னு சொல்லி மீதி தக்காளிய பறிச்சு வித்தாங்க. அதுல கூட கொஞ்சம் லாபம் கிடைச்சது. அந்த லாபத்தை கொண்டு வந்து அத்தை கையில கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஆனாலும் அவனிய மிஞ்ச முடியலையே. உங்களால எதுவும் முடியாதுன்னு புரிஞ்சிருச்சுமா. உங்க 2 பேரை விட அவனையே புத்திசாலி மருமகன்னு நிரூபிச்சுக்கிட்டா. இப்படி அவனிய புகழ்ந்து அவங்க 2 பேரையும் திட்டுறது அவங்களுக்கு பிடிக்கல. அவனி மனசுக்குள்ளாரியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ மாமியார், இப்படி இவங்கள திட்டணும்னு தானே செடிகள் எல்லாம் கொன்ன? என்ன பேசுறீங்க அத்தை? நான் என்ன பண்ண? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சரியான சமயத்துல உன்னை மாட்டி விடணும்னு நினைச்சேன். இப்ப கேள்வி கேக்குறேன், எதுக்குடி அப்படி பண்ண அப்படின்னு மாமியார் கோபமா கேட்டதும் நடந்த எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டா அவனி. அத கேட்டு மத்த 2 பேரும் ஷாக் ஆனாங்க. அப்போ மாமியார் அவளை இன்னும் அதிகமா திட்டினாங்க. அப்போ அவனி எல்லாரையும் பார்த்து அழுதுகிட்டே கையெடுத்து மன்னிப்பு கேட்டா. அப்போ அனாமிகா, அத்தை உண்மைய சொல்ல போனா தப்பு எல்லார்கிட்டயும் தான் இருக்கு. நீங்க அவனியவே புகழ்ந்துட்டு இருக்கறத தாங்க முடியாம தான் நாங்க இப்படி பண்ணோம். நாங்க போட்டி போட்டதால தான் அவனி இப்படி பண்ண வேண்டியதாயிருச்சு. எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க. இப்படி ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாங்க. இப்படி எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்ததுனால மாமியார் கூட, இங்க பாருங்க, நீங்கெல்லாம் ஒத்துமையா இருந்தாதான் பலமா இருக்க முடியும். நீங்க 3 பேரும் போட்டி போட்டா எதிரில இருக்கிறவங்க அத பலவீனமா நினைப்பாங்க. அதனால வீட்ல வெளிய எல்லா இடத்துலயும் ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருங்க அப்படின்னு மாமியார் சொன்னதும் சந்தோஷப்பட்டாங்க.
அன்னையில இருந்து அந்த மருமகள்கள் போட்டி பொறாம இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒத்துமையா சேர்ந்து முடிவெடுத்து விவசாயம் பண்ணி அதுல லாபத்தை அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். சாரதாவுக்கு 2 நாட்களா தூக்கமே வரல. சாரதாவோட பெரிய மருமக சின்ன மருமக 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. இதனால அண்ணன் தம்பிக்கு கூட சரியா பேசிக்கிறதே இல்ல. தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட பசங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது அவங்களால சகிச்சுக்க முடியல. என்னங்க பசங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க, இந்த மருமகளுக ஆரம்பிச்சு வச்சது. இது எங்க போய் முடியுமோ என்னவோ, நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. ஏம்மா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கற வரைக்கும் தான் நம்ம கடமை இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கணும். நம்ம அவங்களுக்கு நடுவுல போக கூடாதுமா. ஆனாலும் அனாமிகா சண்டை போடுற ஆள் கிடையாதே. எல்லார்கூடயும் அனுசரிச்சு போவா. அந்த அஞ்சலி தான் சண்டை போடுறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இவளுகளை பத்தி பேசி சிரிக்கிறாங்க. வெளியில போனோம்னாலே யோசனையா இருக்கு. யாராவது ஏதாவது கேட்பாங்களோ, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு. இதுக்கு மேல எதுவும் யோசிக்காத. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, எதுக்கா இருந்தாலும் நம்ம ரெடியா இருக்கணும். எதுவா இருந்தாலும் அது வரைக்கும் பொறுமையா இரு அப்படின்னு பிரசாத் தன்னோட மனைவிய சமாதானப்படுத்தினாரு. அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு. மறுநாள் காலையில ரமேஷும் அரவிந்தும் சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. என்னடா இது, உன் மனைவி இஷ்டப்படி செஞ்சா அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நாங்க சும்மாதான் இருக்கோம். அண்ணிதான் தேவையில்லாம சண்டை போடுறாங்க. வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க மௌனமா இருப்போம்னு நினைக்கிறியா? கோவம் வந்தா எங்க கை கூட பேசும், தெரிஞ்சுக்கோ. என்னடா சொல்ல வர? எங்களை அடிக்க போறியா என்ன? அடிக்க போறியா? சரி, அட்ரா, அடி பாக்கலாம். அங்கேயே நின்னு பேசு, கிட்ட வந்துடாத. இவ்ளோ நாள் பொறுத்துக்கிட்டோம், இனிமேலும் அப்படி இருக்க மாட்டோம். ஏய், பார்த்து பேசு, சத்தம் போடாத. இப்படி வார்த்தை வளர்ந்து ரமேஷ் அரவிந்த அரைஞ்சிட்டான். அரவிந்த் கூட கோபத்துல தன்னோட அண்ணனு கூட பார்க்காம ரமேஷோட காலரை பிடிச்சு இழுத்தான். கொஞ்ச நேரத்துல அவங்க சண்டை இன்னும் பெருசாச்சு. சாரதாவும் பிரசாதும் அவங்களுக்கு நடுவுல வந்து சண்டைய நிப்பாட்டினாங்க. டேய், போதும், நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. எங்க கண்ணு முன்னாடி இப்படி அடிச்சுக்கிறீங்களேடா. நான் சொல்றேன்ல, சண்டை போட்டுக்காதீங்கடா. டேய் அரவிந்த், அண்ணனையா அடிக்க போறியா? உனக்கு அறிவு இருக்கா? அப்படி பண்ணலாமாடா? வீட்ல பெரியவங்க இருக்கிறத மறந்தே போயிட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு இப்படி அடிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? சண்டைய இப்ப நீங்க நிறுத்தல, நான் என்ன பண்றேன் பாருங்க. அப்பா, அத முதல்ல அவன்கிட்ட சொல்லுங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுறான். இதெல்லாம் எனக்கு தேவை இல்லாதது. என் சொத்துல பாதிய பிரிச்சு கொடுத்துருங்க. ஆமாம்பா, என் பங்கு கூட பிரிச்சு கொடுத்துருங்க. எங்களுக்கு தேவையான சொத்தை பிரிச்சு தந்தீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். எங்க சொத்தை பிரிச்சு கொடுங்க. சரி, இருங்க, சொத்தை பிரிச்சு கொடுத்துடுறேன். ஆனா என் வீட்ல சண்டை போடாதீங்க. எங்க நிம்மதியை இப்படி கொலைக்காதீங்க. அப்படி சொன்ன உடனேயே ரமேஷும் அரவிந்தும் சண்டை போடுறத நிறுத்தினாங்க. அன்னைக்கு மத்தியானமே சொத்தையெல்லாம் பிரிச்சு கொடுத்தாச்சு. ஆனா அனாமிகா மட்டும், மாமா அத்தை, உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அம்மா அனாமிகா, நீயும் சொத்தை பத்தி கேட்க போறியா? இங்க பாருங்க அத்தை, எனக்கு இந்த சண்டையே பிடிக்காது. அமைதியா இருக்க மட்டும்தான் பிடிக்கும். எவ்ளோ நாளா என் கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு அஞ்சலி இருக்காளே, அதுக்கு என்ன பிடிக்கல. தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. நீங்க கவலைப்படுவீங்கன்னு எவ்ளோ நாளா அனுசரிச்சு இருந்தேன். அதுக்காக இப்ப சொத்தை பிரிச்சு எடுத்துக்கிட்டு போலான்னு நினைக்கிறியாடாமா? அத்தை, நான் இந்த மாதிரி விட்டுட்டு போற ஆள் கிடையாது. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. அந்த பொண்ணு இருக்க வீட்ல என்னால இருக்க முடியாது. அதுக்குதான் போயிடலான்னு நினைக்கிறேன். அவதான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டால, நீயாவது வீட்ல இரு அம்மா. இந்த ஒரு கேள்விய அனாமிகாவை பார்த்து சாரதா கேட்டதும் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அனாமிகா மௌனமா நின்னுட்டு இருந்தா. இத ஜாடமாடையா கேட்ட அஞ்சலி உடனே மாமியார் முன்னாடி வந்து நின்னு, இங்க பாருங்க அத்தை, இந்த சொத்துல எனக்கு வீடும் வேணும். தயவு செஞ்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த வீட்டையும் என்கிட்ட கொடுத்துருங்க. டே அரவிந்தா, உன் மனைவி என்னடா இப்படி பேசுறா? வீட்டை உங்க பேர்ல எழுதி வச்சுட்டா நாங்க எங்க போறது? எங்களை ரோட்ல விட்டுருவீங்களா? ஏனிமா சாரதா, உன் புள்ள என்ன அமைதியா நிக்கிறான்? என்னங்க பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. சின்ன வயசுல இருந்து செல்லம் கொடுத்து வளர்த்தேன், இன்னைக்கு இப்படி நிக்கிறானுங்க. சாரதாவும் பிரசாதும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத அனாமிகாவால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. மறுபடியும் அஞ்சலி கிட்ட சண்டை போட்டா. உனக்கு தேவையானது சொத்து தானே? நிலம், தோட்டம், மாடுங்க, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட. வேணும்னா முழுசா உன் பேர்லயே எழுதி வச்சுக்கோ. இந்த வீடு உனக்கு எதுக்கு?
அத்தை மாமா முகத்தை பார்த்தாவது இந்த வீட்டை விட்டு வச்சிரு. அத சொல்றதுக்கு நீ யாரு? நீ எல்லாம் எனக்கு யாருமே கிடையாது. எனக்கு இந்த தோட்டம் பொலம்லாம் வேண்டாம். எனக்கு வேண்டியது இந்த வீடு மட்டும்தான். சிச்சி, உன்ன மாதிரி கெட்ட புத்தி உள்ளவ எவ்வளவு இருக்க மாட்டா. யாரா இருந்தாலும் கட்டிக்கிட்டவங்களுக்கும் பெத்தவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க. உன்ன மாதிரி அடுத்தவங்க நாசமா போனாலும் பரவாயில்லங்கிற. நான் நீ நாசமாகறத பாக்கணும்டி. அதுக்குதான் இப்படி பண்ற. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு அத்தைக்காகவாவது இந்த வீட்டை விட்டு வச்சிடு. சும்மா இரு. என்னங்க, இதுதான் என் முடிவு. எனக்கு கண்டிப்பா வீடு வேணும். நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. நான் யார் பேச்சையும் கேக்கறதாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்க இருந்து போயிட்டான். இப்ப அரவிந்த் அண்ணன் ரமேஷோட சண்டையில இறங்கினான். இப்ப வரைக்கும் அம்மா அப்பாக்கு நீ என்னடா செஞ்சிருக்க? அவங்கள பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். நல்லது கெட்டதை பார்த்தவன் நான். அதனால இந்த வீடும் எனக்கு தான் சொந்தம். டேய், நீ என்னை விட சின்னவ. உனக்கு புத்தியும் கிடையாது, புத்திசாலித்தனமும் கிடையாது. உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துற. இது கஷ்டப்பட்டு அப்பா கட்டின வீடுடா. இந்த வீட்டை அவங்க கிட்டயே விட்டுடு. ஓஹோ, இந்த வீட்டை இப்ப நான் அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சு அவங்க கிட்ட இருந்து வீட்டை சுருட்டிக்கலான்னு பாக்குற. சாரதாவால இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல. உடனே வீட்டை அஞ்சலி பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. அப்புறமா அனாமிகாவை கேட்டாங்க. அம்மா அனாமிகா, உனக்கு என்னம்மா வேணும்? அத்தை, எங்களுக்கு அந்த நிலத்தை எழுதி வச்சிருங்க. நாங்க அங்கேயே ஏதாவது பண்ணிக்கிறோம். நீங்களும் எங்களோட வந்துருங்க அத்தை. அனாமிகா கேட்டதையும் எழுதி வச்சாங்க 2 பேரும். அன்னைக்கு சாயந்தரமே அவங்க வேலைய பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. நிலத்துல அங்கங்க செடிகள் இருந்தது. அங்க ஒரு சில இடத்துல சீதாப்பழ மரமும் இருந்தது. அத பார்த்து சாரதா ஆச்சரியப்பட்டாங்க. அடடே, என்னம்மா இது? நமக்கு தெரியாம இந்த சீதாப்பழ மரங்கள் இந்த இடத்துல எப்படி வந்தது? நான் இந்த பக்கம் வந்து பல மாசங்கள் ஆகுது. விவசாயம் பார்த்து 10 வருஷமாச்சு. இந்த இடத்துல சீதாப்பழ மரங்களை யாரு வளர்க்கறான்னு எனக்கு தெரியலையேம்மா. அப்பா, இது எல்லாத்தையும் அனாமிகா தான் வளர்த்துட்டு இருக்கா. இந்த விஷயம் எதுவும் உங்களுக்கு தெரியாது. என்னடா சொல்ற? ஆமாப்பா, தினமும் கொஞ்ச நேரம் இங்க வந்து செடிகளை நடுவா. அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊத்திட்டு போவா. அதனாலதான் இது இப்படி வளர்ந்து நிக்குது. பாருங்க. மரத்துல நிறைய சீதாப்பழம் இருக்கே. எதுக்கும் வேலைக்கு ஆகாத இந்த பூமிய அனாமிகா இந்த மாதிரி செஞ்சதுக்கு அவளை நான் பாராட்டணும். அத்த, இந்த சீதாப்பழ மரத்தை வளர்க்கறதுக்கு நம்ம தினந்தோறும் தண்ணி ஊத்தணும்னு இல்ல. இது பூமியில இருந்தே தண்ணிய எடுத்துக்கும். மழை தண்ணி தான் இதுக்கு முக்கியம். இது ஒரு தடவை நட்டு வச்சோன்னா 10 வருஷத்துக்கு இது திரும்ப வந்து பார்க்கணும்னு அவசியமே இல்ல. குளிர்காலத்துல சீதாப்பழங்கள் நிறையவே கிடைக்கும். சீதாப்பழத்துக்கு நல்ல கிராக்கியும் இருக்கு. அதனாலதான் நான் சொத்து வேணும்னு இந்த நிலத்தை கேட்டேன். ஆஹா, அனாமிகா ரொம்ப புத்திசாலிமானி. நல்ல வேலைய தான் செஞ்சிருக்க அப்படின்னு சாரதா அனாமிகாவை பாராட்டினாங்க. அந்த நிலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. நிலத்துல இருந்த சீதாப்பழங்களை பறிச்சு விற்க ஆரம்பிச்சாங்க. ஊருக்குள்ள வண்டியில சீதாப்பழத்தை விக்கிற அனாமிகாவை பார்த்து அஞ்சலி சிரிச்சா. கடைசியில உனக்கு இந்த நிலைமை வந்துருச்சே. பெரிய மருமகன்னு சொல்லி இந்த வீட்ல ராஜ்யம் நடத்திட்டு இருந்தல்ல, இப்ப நிலைமைய பாத்தியா? ரோட்ல சீதாப்பழம் கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு மட்டுமா, பெருசுங்களுக்கும் இருக்கு. இத கேட்டாலும் எதுவும் பதில் பேசாம போயிட்டா அனாமிகா. ஊர்ல நிறைய பேரு சீதாப்பழங்களை வாங்கினாங்க. அதனால அனாமிகா நிறைய பணத்தையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. பணத்தை கொண்டு போய் தன்னோட மாமியார் கிட்ட கொடுத்தா. இந்த பணம் எனக்கு எதுக்குமா, நீயே வச்சுக்கோ. அத்த, முத என் வியாபாரத்துல கிடைச்ச லாபம் அதான் கொடுத்தேன். எடுத்துக்கோங்க அத்த. இந்த சீதாப்பழத்துக்கு சிட்டில டிமாண்ட் ஜாஸ்தி. அதனால இத நான் அங்க கொண்டு போய் வித்துட்டு வரேன் அத்த. சரிம்மா, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு. உன் பின்னாடி நாங்க இருக்கோம். நானும் உன் மாமாவும் இங்க சீதாப்பழத்தை விக்கிறோம். அப்ப நமக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் இல்லையா? என்னம்மா சொல்ற? சரிங்க மாமா. இப்படி ஊருக்குள்ள சாரதா சீதாப்பழம் வித்தாங்க. சிட்டில அனாமிகா வித்தா. தினந்தோறும் கிடைக்கிற பணத்தை சாரதா கிட்டயே கொடுத்தா அனாமிகா. கொஞ்ச நாள்லயே நிறைய பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா அனாமிகா, தம்பி ரமேஷா, நிஜமாவே அந்த வீட்ல இருக்கிறத விட இந்த வீட்ல எங்களுக்கு மன நிம்மதி அதிகமாவே இருக்கு. இங்க வயிறார சாப்பிடுறோம், கண்ணார தூங்குறோம், மனசார இருக்கும், முக்கியமா ஒத்துமையா இருக்கும். இதுக்கு மேல என்ன வேணும்பா? இதெல்லாம் அனாமிகாவால தான் சாத்தியமாச்சு. மாமா, வாழ்க்கை சில பாடங்களை கத்து கொடுக்கும். அதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே நினைச்சுக்கணும் மாமா. ஏதோ கொஞ்ச நெஞ்ச பணம் வருது. என் புருஷன் வேலை பாக்குறாரு. இந்த நிலத்துல இன்னும் கொஞ்சம் பண்டங்களை போடலான்னு இருக்கேன்.
நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வாழ்க்கையில இது போதும் இல்லையா? கோபம், பொறாம, தீய குணம் இதெல்லாம் எதையும் சாதிக்காது. அனாமிகா இப்படி சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த பக்கம் அஞ்சலியோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போச்சு. தினந்தோறும் வேலைகள் எல்லாத்தையும் தனியா செஞ்சுட்டு தனியா இருந்தா. புருஷன் அரவிந்த் வேலைக்கு போயிடுவான். வீட்ல தனியா உட்கார்ந்துகிட்டு அஞ்சலி அந்த அனாமிகா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியல. என்னால ஏன் சந்தோஷமா இருக்க முடியல? ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பகையில கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அனாமிகா வீட்ல மட்டும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா ஒத்துமையா இருந்தாங்க. சந்தோஷத்தை மிஞ்சுற சொத்து வேற எதுவும் இல்ல அப்படிங்கறத அந்த குடும்பம் நிரூபிச்சுது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய்.